வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடே கேஸை அடுத்த எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை பார்க்கறதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி இப்போதான் யாருக்கோ குரல் கொடுக்கணும்னு கிளம்பி போனா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஸ்ருதி மறுபடியும் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. நான் தான் ஸ்ருதிக்கு அட்வைஸ் பண்ணி நீ உன் மாமியார் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. பெரியவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒரு லேடி வராங்க. விஜயாவை பார்த்து பூக்காரம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் ஒன்றும் பூ கட்டுறவ கிடையாது, அவள் வெளியில் போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மீனா வெளியில் போயிருக்கிறா, அவள் இந்த வீட்டில் தானே இருக்கிறா, மீனாவுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க வந்த லேடி. மீனாட்ட நான் பூ கட்டி வைக்க சொல்லியிருந்தேன், அந்த பூ எப்படி ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பா, அதை எனக்கு முளம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரோகிணியை கூப்பிட்டு நீ முளம் போட்டு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. பூ வியாபாரம்னா முளம் போட்டு கொடுக்க தான் செய்யணும் சம்பந்தி அப்படின்னு நக்கலா சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா. விஜயாவுமே இப்போ 2 முழம் பூவை கொடுத்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஸ்ருதி அம்மா விஜயாவை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே எங்க வீட்டுல ஈவினிங் ஒரு சின்ன பூஜை இருக்கு, அதுக்கு பூ வாங்கலாம்னு நினைச்சேன், உங்ககிட்ட வாங்கினா உங்களுக்கு வியாபாரம் கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு 4 முழம் பூ முளம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயாவுமே வேற வழி தெரியாம முளம் போட்டு பூவை கையில கொடுத்துடுறாங்க. ஸ்ருதியுமே இப்போ அங்கே வந்துடுறாங்க. ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ உனக்கு சொல்லியும் கேட்காம இந்த வீட்டுக்கு வந்துட்டேல, இந்த வீட்டில் 3 மருமகள்கள் இருக்கிறீங்க, நீ உன்னோட உரிமையை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க மாதிரி நீ ஒன்றும் இல்லாதவ கிடையாது, உனக்கு எது ஒன்றுனாலும் நம்ம வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா புதுசாக என்னை பார்க்கறதுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. நம்ம வீட்டில் சாயங்காலம் ஒரு பூஜை இருக்கு, அதான் பூக்காரம்மாட்ட இல்லை சம்மந்திட்ட வாங்கினேன் அப்படின்னு நக்கலாக சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே, மீனாவுக்கு ஆன்டி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி. நேரா விஜயாட்ட போய் ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆன்டி, கீழே கடையில ஆள் இல்லை, அங்க போய் வேணா வியாபாரம் பாருங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணிட்ட விஜயா புலம்புறாங்க, ஏற்கனவே ஒரு பூ கட்டுறவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு அவமானமா போச்சு, இப்ப என்ன பார்த்து எல்லாரும் பூ கட்டுறவன்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இந்த பூக்கடை இந்த வாசல் இருக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி இதுதான் சாக்குன்னு விஜயாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. திடீர்னு முத்து மீனாவுக்கு வண்டியில கடை வச்சு கொடுத்துட்டாரு, கண்டிப்பா கார்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்பரேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், அவங்களே வந்து கடையை தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீயே போன் பண்ணி சொல்லிருமா, காலையில இந்த கடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. ரோகிணியுமே கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து மீனாவோட கடையை தூக்கிட்டு போறாங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு, மீனா மட்டும் இதை பார்த்தா எப்படி கதறுவா தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க விஜயா ரோகிணிட்ட சொல்லி. மீனாவுமே இப்போ அங்க வராங்க. என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கடை இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இந்த ஏரியால இருந்து எங்களுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு வந்த ஆபீசர். அப்படி யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. பேர்லாம் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. நடந்த விஷயத்த முத்துட்ட சொல்லி மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மறுநாள் காலையில வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே முத்து கூப்பிடுறாரு. எல்லாருமே ஒரு நிமிஷம் வீட்டு வாசலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. மீனாவோட திறமையை பார்த்து அவளுக்காக ஒரு கடை வச்சு கொடுத்தேன் நானு அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா ஒரு சில பேருக்கு அதை பொறுத்துக்க முடியாம சகுனி வேலையெல்லாம் பார்த்து கடையை தூக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. புதுசா மீனாவுக்காக ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கிறாரு முத்து. இனிமேல் இதுதான் மீனாவோட கடை அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் இந்த வண்டிலே வச்சு எங்க வேணாலும் பூ கொண்டு போலாம், யாராலையும் இந்த பூக்கடையை தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனாவோட பூக்கடைய காலி பண்ண வச்சு இவளை சம்பாதிக்க விடாம பண்ணாதான் மீனாவோட திமிர் அடங்குன்னு பார்த்தா முத்து இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. முத்து மீனாவுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.